சத்தமில்லாமல் யுத்தமில்லாமல் அமைதி ஊர்வலம். இது சாதாரண பயணம் அல்ல, இரத்த யாத்திரை பயணம். சிலுவையை சுமக்கும் பயணம் சுகமான பயணம் அல்ல. சுமைகளை தாங்கிக் கொண்டு செல்வது எளிதல்ல என்பதால் அந்த சுமைகளை சுமக்க நாம் தயாராக இல்லை. அதனால்தான் இயேசு சிலுவை சுமக்க தயாராகிவிட்டார். சிலுவை மரணம் எனத் தெரிந்தும் துணிச்சலோடு கல்வாரியை நோக்கி நீண்ட நெடிய பயணம் மேற்கொள்கிறார். தந்தையின் அன்பும் பாசமும் அறிவும் கலந்து இருந்ததால் வலியும் வேதனையும் கடந்து போனது. மக்களிடமிருந்து பெற்ற வரவேற்பை விட எதிர்ப்புதானே அதிகம். நம்பிக்கையை விட துரோகம்தானே தலை நிமிர்ந்து நிற்கிறது அன்றும் இன்றும். வாழ்க்கையில் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல், அடக்கு முறைகளை கண்டு அமைதியாய்ச் செல்லாமல், எங்கும் அன்பை விதைத்துக் கொண்டே சென்ற அந்த இயேசுவின் வழியில் நாமும் தினமும் சுமப்போம் பிறரின் சுமைகளை என்ற உறுதிமொழியோடு இந்த கல்வாரி பயணத்தில் இணைந்து பயணிப்போம் இயேசுவோடு. வாரீர், வாரீர், வாரீர். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். தீர்ப்புகளில் அல்ல, இது சரித்திரத்தின் தீர்மானம். பாவிகளை மீட்க வந்த இறைமகனுக்கு படைத்த மக்கள் கொடுத்த தீர்ப்பு. கடவுளுக்கு மனிதன் தீர்ப்பு அளிப்பதா? இது அநியாயமா? ஆணவமா? அதிகார வெறித்தனமா? எப்படி இது சாத்தியமாகும்? மனசாட்சிகளை மறந்து போன இந்த மனித உயிர்களிடம் எங்கு எப்படி தேடுவது உண்மையை? தீர்ப்புகள் தினமும் நடக்கிறது. வீடுகளிலும் வீதிகளிலும் நாம் சந்திக்கும் சக மனிதரிலும் தீர்ப்புகள் விலை பேசப்படுகின்றன. உண்மையை மறைத்து குழந்தைகளை சோம்பேறியே என்றும், இளையோரை பொறுப்பில்லாதவன் என்றும், மகப்பேறு இல்லாதவரை மலடி என்றும், வேலையில்லாதவர்களை வாழ தகுதியில்லாதவர்கள் என்றும், முதியோர்களை எதற்கும் உதவாமல் இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றும் பலரையும் பலவிதமாக தீர்ப்பு இடுகிறோம். இயேசுவுக்கே தீர்ப்பு அளித்தவர்கள் அல்லவா நாம்? மறந்துவிட்டோம் மனித மாண்பை. ஜெபம். தினமும் தீர்ப்புகளால் பல இதயங்களை குத்தி கிழித்துவிட்டு நல்லவர்கள் போல் வேஷம் போடும் எங்களுக்கு மற்றவர்களை மதிக்கும் பண்பை தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால்
உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். சுமையும் சுகம்தான். சுமந்து பழகியவர்களுக்கு பாரமாக இருக்கிறதா சுமை? என்னிடம் வாருங்கள், நான் சுமக்கின்றேன் உங்கள் சுமைகளை என்றவருக்கு பாரமான சிலுவையை கொடுத்தது நாம் தானே. மற்றவர்கள் மேல் பழி சுமத்துவது நமக்கு எளிதான காரியம். அடுத்தவரின் பெயரை கெடுப்பது கைவந்த கலை நமக்கு. விமர்சனங்களை எளிதான வார்த்தைகளால் விதைத்து விடுவோம். இது அவர்களை உயிரோடு வதைக்குமே என தெரிந்தே வார்த்தையெனும் முள்ளால் அவர்களை தைத்து விடுகிறோம். நம்மில் சுமைகள் பல உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பு ஒரு சுமை, பெண்களுக்கு பெண்ணாய் பிறந்ததே ஒரு சுமை, ஆண்களுக்கு உழைப்பு ஒரு சுமை, குடும்பத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் என்று தினமும் பல சுமைகளை சுமக்கும் நமக்கு இயேசுவின் சுமை பெரிதாக தெரியவில்லை. அவருக்கு நாம் தான் சுமையை தந்தோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் அவரின் அன்பை உதாசீனப்படுத்திவிட்டோம். அவரது இந்நிலை எப்பொழுது மாறும்? ஜெபம். சுமைகளை கொடுத்து சுகமாய் வாழும் நமக்கு எப்படி தெரியும் மற்றவர்களின் வேதனை? ஆண்டவரே, அடுத்தவரின் சுமைகளை சுமக்கும் நல்ல மனம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். 3ஆம் நிலை. இயேசு முதன்முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். முதல் தடுமாற்றம் இயேசுவுக்கு. கீழே விழுகிறார் மண்ணில். வீழ்ச்சி ஒன்றும் தோல்வி இல்லை. வீழ்ந்தாலும் எழுகிறது புதிய சக்தி. தந்தையின் திருவுளத்தை கடைசி வரை நிறைவேற்ற வேண்டும் என்ற மனநிலை தடையாக இருக்கிறது உடல் நிலை. கீழே விழுகிறார் மண்ணில். சாதிக்க பிறந்தவன் எழுந்து விடுகிறான். சாமானியர்களாகிய நாம் மற்றவர்களை கீழே தள்ளிவிடுகிறோம் நம் சுயநலத்தால்.
வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்தவரை ஒரு முறை செய்தாலும் பல முறை செய்தாலும் தவறு தவறுதான். அடிக்கடி விழும் நமக்கு ஒரு முறை விழுந்த இயேசுவின் வேதனை புரியுமா என்ன? இந்த சமுதாயம் நம்மை மாற்றிவிட்டது என்று கூறுகிறோம். இல்லை, நாம் தான் சமுதாயத்தை மாற்றியிருக்கிறோம். அடுத்தவரின் வீழ்ச்சியில்தான் எத்துணை ஆனந்தம்! பணமும் பதவியும் நம் கண்களை மறைத்து விடுகிறது. அன்று தெரியாமல் செய்த தவறுகளை இன்று தெரிந்தே செய்கிறோம், யாருக்கும் பயப்படாமல். பணத்தை வாங்கிக் கொண்டு கடவுளையே விலை பேசுகிறோம். அடுத்து என்ன நடக்கும் என்ற மனநிலையை மறந்து பணம், பதவி, பட்டம், அரசியல் என்னும் மோகத்தில் வீழ்ந்து கிடக்கும் நாம் எழுவோமா விரைவில்? மற்றவர்களையும் எழ வைக்க முயற்சி செய்வோம். ஜெபம். தண்டனைகளே இல்லை நாம் செய்யும் தவறுக்கு என்று நினைக்கும் நமக்கு இறந்த பின் இருக்கிறது இறுதி தீர்ப்பு. ஆண்டவரே, நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற மாற்றம் கொண்ட மனநிலையை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பார்வைகள் இங்கு சந்திப்பது புதிய விருட்சத்தை நோக்கி புறப்பட. தாய் பேசும் வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கும் மருந்து மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் நங்கூரம். தாய் உயிரின் உறைவிடம், தியாகத்தின் பிறப்பிடம், உழைப்பின் முதலிடம், உறவின் சிறப்பிடம். தாய்மை இல்லாமல் தரணியில் உயிர்கள் இல்லை. அப்படிப்பட்ட தாய்மார்களை உதாசீனப்படுத்தி ஓரங்கட்டி உயிருள்ள பிணமாய் முதியோர் இல்லங்களில் முடக்கி போடும் பிள்ளைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். எனக்காய் உணவை, உறவை, உறக்கத்தை துறந்தாய், உனக்காக நான் என்ன செய்தேன் என்று நினைத்தால் ஒன்றுமே இல்லையே அம்மா. உன்னில் பிறர் நலம் இருந்தது, என்னில் சுயநலம் இருக்கிறது. வளர்ந்து இன்று கை நிறைய சம்பாதிக்கின்றேன் உன்னை ஒதுக்கிவிட்டு. அம்மா, நான் இருக்கின்றேன் என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் வாழ்க்கையில் அன்பு சுரக்கும், நம்பிக்கை பிறக்கும், உறவு வளரும். ஜெபம். உன்னை கருவில் சுமந்த தாய் உன் உருவில்தான் வாழ்கிறாள். எத்துணை துன்பம் வந்தாலும் பெற்றோர்களை காக்கும் வரம் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். 5ஆம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம்.
அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. உதவும் கரத்தை நீட்டிப்பார், உலகமே திரும்பி பார்க்கும் உன்னை. அடுத்தவர்களின் சோதனைகளை கண்டு கண்ணீர் விட வேண்டாம். மீண்டும் அந்த வேதனையை கொடுக்காமல் இருப்பதே பெரும் உதவி. இங்கு இயேசுவின் தோள் மீது அழுத்திய சுமையை தாங்குகிறார் சுமை தாங்கி சீமோன். உதவும் கரம் 1000 இருக்கலாம். நாம் யாருக்கு உதவுகிறோம்? தேவையில் இருப்பவருக்கா? பேரும் புகழும் வரவேண்டும் என்று விளம்பரத்திற்காகவா? உன்னை விட வறியவர் இந்த மண்ணில் உண்டு. அவர்களெல்லாம் இலைமறைக்காயாக இருக்கிறார்கள். தினமும் நம் வீட்டிற்கு வரும் ஏழைகளை, வறியோரை கல் நெஞ்சத்தோடு விரட்டி விடுகிறோம். அதிகாரமும் வசதியில் இருக்கும் திமிரிலும் முகத்தாட்சணியம் பார்க்கின்றோம். முக குறிப்பறிந்து செய்வோம் உதவியை, எதையும் எதிர்பார்க்காமல். வீதிகளில் ஒலிக்கும் குரல் நமது காதுகளில் கேட்கட்டும். உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்திற்காக, மருத்துவ உதவிக்காக, படிப்பிற்காக, கடன் பிரச்சனைக்காக. இவர்களின் குரல் நமது காதுகளை அல்ல, நம் மனங்களை தட்டட்டும். ஜெபம். இயேசுவே, நீர் கேட்காமலே சீமோன் உமக்கு உதவி செய்தது போல நானும் யாரும் கேட்காத போது தேவையான நேரத்தில் உதவி செய்யும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. வீரத்தின் விளைநிலமே, பெண்ணே எழுந்து வா, வீரியத்துடன் செயல்பட. வேஷங்கள் வேண்டாம் முகங்களுக்கு. வேடிக்கை பார்க்க வந்தவர்கள்தானே நாம். பிறரின் காயங்களை கண்ட பிறகும் கடந்து போகிறோம். அன்று புதுமைகளை செய்யும் போது போற்றியவர்கள் இன்று தூற்றுகிறார்கள்.
நல்லவர் ஒருவர் நன்மை செய்யும் போது பல கோடி விமர்சனங்கள் வந்து போகும். இதில் வருத்தமானது என்னவென்றால், முள்முடியால் முகத்தை மூடிவிட்டு கொலைக்களத்திற்கு இயேசுவை இழுத்துச் செல்வதுதான். தடைகளை தாண்டி தைரியத்தோடு ஓடி வருகிறார் வெரோனிகா. இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். எத்தனை முறை இந்த கனிவான முகத்தை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது இரத்தக்கரை படிந்த முகம். யாருக்கும் கருணை இல்லையா? இயேசுவின் வேதனையை உணர்ந்து கொள்ள என்று நம்மை பார்த்து வினவுகிறார் வீரப்பெண் வெரோனிகா. நம் சமுதாயத்திலும் வேதனைகளை தாங்கிக் கொண்டு வாழும் உள்ளங்கள் பல உண்டு. இவர்களின் துயர் துடைக்க நாம் முன்வருவோமா? ஜெபம். ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் வெரோனிகாவைப் போல வீரியத்துடன் செயல்பட அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. எழ வைத்தது நீரன்றோ, பிறரையும் எழ வைக்கிறோம் உமக்காக. குழப்பங்கள்தான் நம்மை கூனிக் குறுக வைக்கின்றது. தவறுகளை நாம் செய்துவிட்டு மற்றவர்கள் மேல் பழி சுமத்தியதால் தான் இயேசு மீண்டும் 2ஆம் முறை தரையில் விழுகிறார் நம் தவறுகளுக்காய். கணினி உலகில் வாழ்வதால் தவறுகளுக்கு கணக்குகள் இல்லை. கடமைகளை தட்டி கழித்துவிட்டு செல்கிறோம். பாவத்தில் ஊறிப்போன நமக்கு மாபரனின் வேதனையும் வலியும் புரியவில்லை. இன்று எல்லாமே சரி என்று சொல்லி பழகிவிட்டோம். இலக்குகளை மறந்து இன்பமாய் வாழ்கிறோம் இஷ்டப்படி. கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கும் நரி கூட்டந்தானே நாம். நம்மை பல யுகங்களாக பிரித்து பார்க்கிறோம். 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் என்று தரம் பிரிப்பது என்னவோ சரிதான். ஆனால் தவறுகளில் மூழ்கி இருக்கிறோமே. நாம் எப்பொழுது எழப்போகிறோம் நம் இலக்குகளை நோக்கி நடக்க? இயேசு 2ஆம் முறை விழுந்தாலும் இறை நம்பிக்கையில் எழுந்து நடக்கிறார். நாமும் அவரோடு இணைந்து நடப்போம். ஜெபம். நம் நிலையிலிருந்து உயரும் போது ஒரு கூட்டம் நம்மை கீழே தள்ளிவிட தயாராக இருக்கும். ஆண்டவரே, அந்த நேரத்தில் உம் தயவினை தந்து இலக்கை நோக்கி நடக்க வலிமையை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். 8ஆம் நிலை. இயேசு
எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். முடிந்த வரலாறு அல்ல, இது உலகை காக்க வந்த மீட்பின் வரலாறு. உள்ளத்தில் வேதனைகளை சுமந்து கொண்டு உதடுகளில் சிரிக்கும் நமக்கு ஆறுதலின் அருமையும் புரியும், இயேசுவின் வேதனையும் தெரியும். அழுதுதான் நம் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது, யாரிடமும் சொல்ல முடியாதவைகளுக்கு முடிவு காண. கண்ணீர் சக்தி வாய்ந்த ஆயுதம். கண்ணீர் அன்பின் வெளிப்பாடு, இயலாமையின் எதிர்பார்ப்பு, கவலையின் அருமருந்து. இயேசுவே, உமக்கா இந்த நிலை என்று பரிதாபத்தோடு கேட்கும் மகளிருக்கு கனிவான பார்வையோடு, எனக்காக அழ வேண்டாம், உங்களின் நிலைக்காக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக, வேலை செய்யாமல் வீட்டில் உறங்கும் கணவர்களுக்காக, உங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்காக, ஆறுதல் தேடும் உள்ளங்களுக்காக, துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் இருக்கும் உன்னைப் போல் பலருக்காக. அவர்களுக்கு ஆறுதலான உங்களின் வார்த்தைகள் புது வாழ்வு கொடுக்கும். புதிய விடியலை நோக்கி பயணம் புறப்படட்டும். ஜெபம். துவண்டு போகிற நேரத்தில் நான் இருக்கின்றேன் என்ற ஆறுதலான ஒரு வார்த்தை மிகப்பெரிய சக்தியை கொடுக்கிறது. நாங்கள் எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு இயேசுவே உம்மை போல ஆறுதல் கூறும் நல்ல மனதை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. விழ
இலக்குகள் மறந்து போகவில்லை, இறைவன் அருகிலிருப்பதால். நம் ஆசைகள் பேராசைகளாய் மாறும்போது நாமும் பல முறைகள் வீழ்கிறோம். அடுத்தவர்களை பார்த்தே வாழப் பழகிவிட்ட நமக்கு மறந்து போனது நம் வாழ்வின் இலக்கு. தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் மனதில் தோன்றும் போது ஏதோ ஒரு கவலை நம்மை கீழே மீண்டும் மீண்டும் தள்ளிவிடுகிறது. இயேசுவும் கல்வாரியினை நோக்கி நடக்கிறார், லட்சியத்தை நிறைவேற்ற. ஆனால் கால் தடுமாறி 3ஆம் முறையாக விழுந்து விட்டார். முடிந்து விட்டது, இறந்து விட்டார், மடிந்து விட்டார், வீழ்ந்து விட்டார் என்று நினைத்த அதிகார வர்க்கத்திற்கு முன்னால் மீண்டும் எழுந்தார் வீரியத்தோடு. அவரின் கண்களில் தெளிவு இருந்தது, தந்தையின் அன்பு தெரிந்தது. தலைமகன் அல்லவா, நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற ஆர்வத்தில் நடக்கிறார் வீரத்தோடு. நாமும் பெண் பொன் ஆசையில், மோகத்தில், செல்போனில், குறை பேசுவதில், பொருள்களை வாங்கிச் சேர்ப்பதில், பணம் சம்பாதிப்பதில், பிறரின் பெயரை கெடுப்பதில் என்று வீழ்ந்தே கிடக்கிறோம். சாதிக்க வேண்டியவை நிறைய இருக்கிறது. நம் இலக்குகளை நோக்கி நடப்போம், விரைவாக எழுந்து. ஜெபம். மகத்தான இலக்குகளை செயல்படுத்தும் போது பல தடைகள் நம்மை கீழே தள்ளி வீழ்த்தலாம். துவண்டு விடாமல், ஆண்டவரே, உம்மைப் போல முழு தைரியத்தோடு மீண்டும் எழுந்து நடக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். அவமானம் ஆடையில் அல்ல, மானத்தை காக்கும் மனதில் இருக்கட்டும். இனி இழப்பதற்கு என்ன இருக்கிறது தந்தையின் அன்பை தவிர? தனது ஆடையையும் இழந்து தன்மானத்தையும் துறந்து யாரும் இல்லாத அவல நிலை. வாழ்க்கையில் இது யாருக்கும் வரக்கூடாது. நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வதால் பல நேரங்களில் இது போன்ற இழப்புகள் நம் வாழ்விலும் வரும். ஏமாற்றுக்காரர்களின் சுயநலத்தால் சுரண்டப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட நிலையில் அனைத்தையும் இழந்து நிற்கும் போது நம் அருகில் யாருமே இருப்பதில்லை. ஏன் இந்த வாழ்க்கை என உயிரை இழக்கவும் தோன்றும். இவை தற்காலிகமானவைகள்தான், இதுவும் கடந்து போகும் என்று இயேசு அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டதைப் போல நாமும் போராடும் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் தடைகளை தாண்டுவோம். நம் எண்ணங்களில், வார்த்தையில்,
வாழ்வில் பிறர் வாழ உயர்ந்து நிற்போம். ஒரு ஆடை கேட்டால் 2ஆக கொடுப்போம். கொடுக்கும்போது பெறுகிறோம். பிறருக்காக உடைகளை அல்ல, உரிமைகளையும் உடைமைகளையும் இழக்க ஆர்வத்தோடு முன் வருவோம். ஜெபம். இன்றைக்கு பல இனங்கள் மற்றவர்களை நிர்வாணப்படுத்தி மகிழ்கிறது. இயேசுவே, வெறுமையிலும் நீர் எளிமையாக இருந்தது போல பிறர் வாழ்வுக்கு எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். ஆழப் பிறந்த ஆண்டவருக்கு ஆணிகளால் அபிஷேகமா? தொட்டு குணப்படுத்திய கைகளுக்கும் எங்கும் நடந்தே சென்று நன்மைகள் செய்த கால்களுக்கும் ஆணிகளால் சிறைவாசமா? இழுத்து வைத்து அறைந்ததால் கைகளிலும் கால்களிலும் பீரிட்டு எழுந்தது இரத்த வெள்ளம். முடியுமானால் தந்தையே, இத்துன்பக் கிண்ணத்தை என்னை விட்டு அகற்றிவிடும். இது வெறும் வார்த்தை அல்ல, வேதவாக்கு. தாங்க முடியவில்லை மகனே, மகளே, தாங்கிக் கொள்கிறேன் உனக்காக. 3 ஆணிகள்தான் இயேசுவை சிலுவையில் அறைய உதவியது. ஆனால் இன்று பல ஆணிகளால் தினமும் பலரையும் நம் வார்த்தைகளால் தெரிந்தும் தெரியாதது போல, அறிந்தும் அறியாதது போல, புரிந்தும் புரியாதது போல முகமூடி அணிந்து கொள்வதால் கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல், தொண்டன் தலைவனுக்கு தெரியாமல், தலைவன் தொண்டனுக்கு தெரியாமல், இப்படி பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம். ஏமாற்றி ஏமாற்றி வாழ்ந்து கொண்டு மனசாட்சிகளை அடகு வைத்துவிட்டு ஆபாசமாக நாம் பேசும் வார்த்தைகளால் தினமும் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். இப்பொழுதாவது திருந்துவோமே, திருந்தித்தான் பார்ப்போமே, முயற்சி பலன் தரும். ஜெபம். ஆண்டவரே, உம்மீது அறையப்பட்ட ஆணிகளின் வேதனையை அமைதியோடு ஏற்றுக்கொண்டீரே. நாங்களும் என்றும் மற்றவர்களுக்கு ஆணிகளாய் இராமல் பார்த்து கொள்ள வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். மரணம் மனிதனை மட்டுமல்ல, கடவுளையே புரட்டி போடுகிறது தன் வசம். எல்லாம் நிறைவேறிற்று. இது இறுதி சாசனம். இயேசு என்னும் இறை மனிதனின் புத்தகத்தில் அழிக்கப்படாத வாழ்வியல் தத்துவம். அவ்வளவு வேதனை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. 33 வயதேயான இளைஞர் சாதிக்க துடித்த பொழுது சாவுக்கு கையளித்த நிகழ்வு. 3 மணி நேரம் துடிக்க துடிக்க வதைத்த கொடுமை. தலை முதல் கால் வரை இரத்த வெள்ளம். அவசரமாகச் செல்லும் நாம் சாலை விதிகளை மதிப்பதில்லை. இங்கு அகோரண மரணம் அளவுக்கு அதிகமான ஆசைகளால் கடன் மீண்டு வர முடியவில்லை. இங்கு தற்கொலை, கள்ளக்காதல், தெரிந்தே நாம் செய்யும் உயிர்கொலை. இன்று மரணத்தை கூட படத்திற்காக பிடித்து வைத்திருக்கிறோம் மருத்துவமனையில். வாரம், மாதம், ஆண்டு என்று. நம்மை வாழ வைத்தது இயேசுவின் மரணம். நமது மரணம்? பிறக்கும் போதும் இறக்கும் போதும் அழுகிறோம். மனிதனாக பிறந்து விட்டதால். இந்த மானுட பிறப்பே பயனை தருவதற்குத்தானே. இன்னும் இந்த மண்ணில் ஈரம் இருக்கிறது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். மற்றவர்கள் பேசட்டும், நம் மரணத்தை பற்றி அல்ல, நம் வாழ்வை பற்றி. நில், செல். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஜெபம். இயேசுவே, உமது இறப்பு நிரந்தரம் அல்ல, உயிர்ப்பின் தொடக்கம். எனது லட்சிய மரணமும் வாழும் நூலில் நிரந்தரமாக நிலைத்திருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. தாய்மை இங்கு கலங்குதே. இது
பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். தியாகத்தின் திருவுருவம் நீ என்பதால் தினமும் திரும்பி பார்க்க வைக்கிறது உன் அன்பு. வேதனையின் உச்சகட்டம் இது. தாய் உயிரோடு இருக்கும் போது தலைமகன் இறப்பதா? ஐயகோ, கொடுமையிலும் கொடுமை. உயிரற்ற தன் மகனின் உடலை மடியில் சுமக்கும் துயரினை சொற்களால் விவரிக்க முடியாது. 10 மாதம் கருவில் சுமந்து, வாழ்விலே தோளில் சுமந்து, இறப்பிலே மடி சுமக்கிறார். அன்னையைப் போல தரணியில் தெய்வம் இல்லை. விலை மதிப்பில்லாத தூய அன்பைத்தான் இன்று வெட்டி வேரோடு சாய்த்து முதியோர் இல்லத்தில் தள்ளிவிட்டோமே. ஆனாலும் அந்த தாய் அன்பு மகன் எப்படி இருக்கிறானோ என்றுதான் துடிதுடிக்கும். ஒரு உறவு நம்மையே சுற்றி சுற்றி வருகிறது என்றால் போவதற்கு வேறு வழி இல்லாமல் இல்லை. நம்மை இழக்க மனமில்லாமல் தான். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோல் இல்லா அன்பு, சுயநலமில்லா இதயம், வெறுப்பை காட்டாத முகம். இன்று வயதான பிறகு குழந்தையாகவே எல்லாவற்றையும் மறந்து போன நிலை. இவர்களைத்தான் தினமும் சுமையாக நினைக்கிறாய். சுமையல்ல, இவர்களை சுமப்பது சுகமே. நீ கோபப்பட்டு கூறும் வார்த்தைகள் எல்லாம் நாளை உனக்கும் வரலாம், பார்த்துக்கொள். ஜெபம். எங்களது பெற்றோரை உளமாற அன்பு செய்ய, நேசிக்க, மதிக்க பக்குவமான இதயத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாதையில் நாம் கண்ணீர் சிந்தி தொடருவோம். சிலுவை மரத்தில் சிதைந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் தியானிப்போம். நினைவில் அடக்கம் செய்து மீண்டும் மனதில் பிறப்போம் தினமும். ஊருக்கே உதவியவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. மாற்றான் கல்லறை வழிவிடுகிறது உடலை அடக்கம் செய்ய. பிறப்பும் இறப்புமே எளிமைதான். உலகத்தையே தன்னுடைய உரிமை சொத்தாக்கிக் கொண்டவருக்கு உங்களுக்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்வேன் என்றவர் அவருக்காக ஒரு இடம் கூட ஏற்பாடு செய்யவில்லை. பிறந்தது இரவல் மாட்டுக்குடில், அடங்கியது இரவல் மாற்றான் கல்லறை. எதையுமே தனக்கென கொள்ளாத இதயம் இறுதியில் நமக்காக விட்டுச் சென்றது இந்த உலகத்தை.
அதனால் தான் என்னவோ இத்தனை காலமாய் அவர் பின்னே நாமும் செல்கிறோம். விதை மீண்டும் முளைக்கும் என்று தெரியாமல் கொக்கரிக்கும் கூட்டத்தோடு நாமும் இணைய வேண்டாம். மண்ணில் மடிந்து விண்ணை நோக்கி எழும் இந்த புதிய பூபாலம், இறந்த பிறகு சாத்தப்படும் மாலைகள் எல்லாம் உயிரோடு இருக்கும் போது செய்த சாதனைகளுக்கு விருதாக வழங்கப்பட்டால் இன்னும் பூமியில் நீண்ட நாட்கள் வாழ வழியுண்டு. நீ சிரித்துப் பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்துப் பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். பிறர் வாழ நம்மையே இழப்போம். ஜெபம். ஊருக்காக, உலகத்திற்காக வாழ்ந்து பார், நீ கல்லறையில் அடக்கம் செய்யப்பட மாட்டாய். மக்கள் மனதில் இயேசுவே உம்மை போல தொடர்ந்து நிலைத்து வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். சிலுவை மரமதிலே திருமகன் தியாக பலியானாய். திருசிலுவை மர